அவர்கிட்ட சரியா பேசாததுக்கும் பழகாததுக்கும் என்னென்னவோ காரணம் இருக்கும் நினைச்சேன். சரியாடும் நம்பினேன். ஆனா நானே காரணமா இருப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. இப்பயாவது தெரிஞ்சது. மச்சான் ஒரு சின்ன குழப்பமாயி போச்சுடா. ஜனனி இந்த இடத்த விட்டு போயிட்டா நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன்டா. ஆனா ஜனனி நினைச்சுக்கிட்டு சிஸ்டர்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்டா. அவங்க உடனே போயிச்சுட்டு எங்கேயோ போறாங்கடா. எங்கேன்னு தெரியலடா. என்ன மன்னிச்சிடலாம். நீங்க ஏன்டா என் பிரச்சனை தலையிடுறீங்க? சாரிடா. சாரிடா. மன்னிச்சிருப்பேன் சார். அண்ணாச்சி மாப்பிள்ள வந்திருக்காரு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. மாமா அது வந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. அவ வந்த உடனே நான் கேட்டேன். ஏமா நாங்களும் நீ வந்ததுல இருந்து கேட்டே இருக்கோம். பதிலே பேச முடியும். அழுதுட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? சொல்லுமா சத்யா, என்னாச்சு? கேக்குறல பதில் சொல்லுமா. உனக்கு மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்தா இங்க வரணுமா? 21 வருஷம் இந்த வீட்டுல இருந்துவேன். 2 நாள் இருக்க கூடாதா? அதுக்கு இல்லடி, அப்பா எதுக்கு சொல்றாருன்னா இருக்கட்டுமே. புருஷ பொண்ணாட்டி எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது. இதுல 3வது வருஷம் யாரும் தலையிட வேண்டியதில்லை. இந்த பொண்ணுகளே இப்படிதான். கல்யாணம் ஆகி போகும்போது ரொம்ப சந்தோஷமா போவாங்க. அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட பொசுக்குன்னு சண்டை போட்டு அம்மா வீடு ஓடி வந்துருவாங்க. என் பொண்ணை விடுங்க, இவளே அப்படித்தானே. 5 வருஷத்து வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சண்டை பிடிச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு மூட்டை கட்டிடுவா. அப்போ நான் வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேங்க. வாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி ஒய்ஃபா நான் நடந்துக்கணும். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட்